ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அன்பானவர்களே, அனைவருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகம் எங்குமே ஈஸ்டர் தின பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகி இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று கூறியிருக்கிறார். இயேசு மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று சாத்தானை மடங்கடித்து அவர் உயிர்த்தெழுந்தார். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அடிப்படை சத்தியமும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் அடங்கியிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை முதல்ல கூறியவர்கள் தேவதூதர்கள். ஆண்டவராகி இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதல்ல மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். அன்பானவர்களே, மகதலேனா மரியாளை பேர் சொல்லி அழைத்த தேவன் இன்று நம்மையும் அவர் அன்போடு அழைக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தபோது அவரை விட்டு ஓடிப்போன அவருடைய சீசருடைய அவிசுவாசத்தை கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர்களையும் ஆண்டவர் சகோதரரே என்று சொல்லி அன்போடு அழைக்கிறார். பேதுருவை இயேசு மன்னித்து ஏற்றுக்கொண்டதை தெரிவிப்பதற்காகவும் அவனை தேற்றுவதற்காகவும் அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் அவர் தரிசனமாகிறார். தோமாவுடைய அவிசுவாசத்திற்கு விடையளித்து அந்த தோமாவுக்கு தரிசனமாகிறார். அன்பானவர்களை, இன்னும் 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஆண்டவராகி இயேசு உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியினால் முற்றும் முடிய நம்மை அவர் ரட்சிக்கவும் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே நமக்கு பயத்தை நீக்கி நமக்கு சமாதான வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஒரு விசுவாசி முதல் ஊழியக்காரர் வரைக்கும் தன்னுடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டியது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான். அன்பானவர்களே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நினைவில் வைத்து கொள்ளுகிற யாருமே செத்துப்போன ஒரு வாழ்க்கை வாழவே மாட்டார்கள். பாருங்க, அந்த யோபுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாமே இழந்து ஒன்றுமில்லாமல் நின்ற அந்த நிலையில்தான் இந்த வார்த்தை அந்த யோபுவுக்கு ஒரு உறுதியை, ஒரு பலத்தை கொடுத்தது. அவர் விசுவாசத்தில் உறுதியாய் அவரை நிலைநிற்க செய்தது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? நாமும் வாய்விட்டு சொல்லுவோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாமும் வாய்விட்டு சொல்லி அறிக்கையிடுவோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான வாழ்வின் உறுதியான ஒரு அஸ்திபாரமாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14, 15, 16, 17, 18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. அன்பானவர்களே, நம் வேதத்தில் பார்க்கும்போது லாசரு மரித்தான். அது வியாதியினால் வந்த ஒரு இயல்பான மரணம். ஆனால் அந்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். நாயின் ஒரு விதவையின் மகன் இறந்து போனான், ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் ஆண்டவராகி இயேசு செய்த அற்புதங்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் மரித்தார்கள்.
ஆனால் நமது ஆண்டவராகி இயேசுவின் மரணமும் உயிர்ப்பும் அது வித்தியாசமானது. பாருங்க, இயேசு பாவம் செய்யாதவராக இருந்து நம்முடைய பாவங்களையும் தண்டனைகளையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு தம்முடைய தூய இரத்தத்தை நமக்கு விலைக்கிரயமாக அவர் செலுத்தியிராவிட்டால் அவர் மனுக்குலத்தின் பாவத்திற்கான மீட்பாக இயேசுவின் மரணம் ஒருபோதும் இருந்திருக்காது. அன்பானவர்களே, அடுத்ததாக இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நமக்கும் நித்திய ஜீவனை பற்றிய ஒரு நம்பிக்கையோ நமக்கு உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு நம்பிக்கையே இருந்திருக்காது. இது எதுவும் இல்லை என்றால் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்வு என்று ஒன்று எதுவுமே இருந்திருக்காது. நாமும் நம்முடைய பாவங்களில் நாம் ஆண்டு போயிருப்போம். அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நாம் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நம்முடைய சரீரங்களும் உயிரோடு எழுப்பப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு, அந்த நிச்சயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாருங்க, இயேசுவை எந்த வல்லமையும் கல்லறைக்குள் அடக்கி வைக்க முடியவில்லை. இயேசுவின் கல்லறைக்கு எத்தனையோ சீலை போட்டு அவர்கள் பத்திரப்படுத்தி வைத்தார்கள். ஆனால் அந்த அப்படி பத்திரப்படுத்தி அந்த சீல் வைத்து அடைக்கப்பட்டிருந்தும் எந்த வல்லமையும் ஆண்டவராகிய உயிர்த்தெழுதலை, இயேசுவின் உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை, மேற்கொள்ள முடியவில்லை. அவர் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். கல்லறையை மூடியிருந்த அந்த பெருங்கல் இயேசுவின் உயிர்த்தெழுதலை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு பல மனித சக்திகளும் பல அதிகாரங்களும் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமற் போகச் செய்ய நினைக்கலாம். ஆனால் அவர்களால் எதுவுமே நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு சில வெள்ளிக்கிழமை அதிகாரங்களும் வல்லமைகளும் நம்மை மேற்கொண்டது போல நாம் நினைக்கலாம். ஆனால் என்றைக்குமே வெள்ளிக்கிழமையாக இருந்துவிட போகிறதில்லை. நமக்கு ஞாயிறு சீக்கிரமாக வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசுவை அடக்கி வைத்த, கல்லறைக்குள் அடக்கி வைத்த அந்த பொல்லாத வல்லமைகளும் அதிகாரங்களும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போனது போல நம்முடைய வாழ்க்கையை அடக்கி ஆள நினைக்கிற நம்முடைய சத்துருக்களின் கிரியைகளை அவர் ஒன்றுமில்லாமல் போக செய்வார். அதன் கிரியைகளை அவர் முற்றிலும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். அன்பானவர்களே, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததனால் மரணத்தின் கூரையும் அவர் பாதாளத்தையும் ஜெயித்தார். ஒருமுறை ஒரு தகப்பனும் மகனும் ஒரு காரில் பயணம் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த காரின் ஜன்னல் வழியாக ஒரு குளவி உள்ளே வந்தது. அந்த குளவியை பார்த்ததும் அந்த மகன் பயந்து அலறினான். உடனே தந்தை அந்த குளவியை வெளியே துரத்தி விட்டார். மீண்டும் அந்த குளவி அந்த ஜன்னல் வழியாக உள்ளே வந்ததும் மகன் மீண்டும் பயங்கரமாக அவன் அலற ஆரம்பித்தான். இப்பொழுது அந்த தந்தை மகனை பார்த்து சொன்னார், மகனே, அந்த குளவியின் கொடுக்கு இப்பொழுது என்னுடைய கையில் இருக்கிறது. நான் அதனுடைய கொடுக்கை பிடுங்கி விட்டேன். இனி அந்த குளவியால் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்னபோது மகன் அழுகையை நிறுத்தி கொண்டான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சேதப்படுத்த நினைக்கிற சத்ருவின் வல்லமையை ஆண்டவர் ஜெயித்தார். ஆகவே இருளின் அதிகாரங்கள், இருளின் வல்லமைகள், பொல்லாத ஆவிகள் நம்மை எதுவுமே செய்ய முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு சத்துருக்களின் சகல வல்லமையை மேற்கொள்ள நமக்கு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். பாருங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் எவ்வளவு தேவையோ அதுபோல மனிதன் உயிர் வாழ்வதற்கு அதைவிட மேலாக நம்பிக்கை மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 14:6 சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, நானே என்பது தேவனுடைய வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தையை குறிக்கிறது. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய ஆத்மா சாகிறது. அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் போது நம்முடைய ஆத்மா உயிர் பெறுகிறது. அவர் தமது ஜீவனை கொடுத்து நம்மை மறுபடியும் புதுப்பிக்கிறார். இயேசு நமக்குள்ளே ஜீவிக்கிறார். ஒருமுறை
சாது சுந்தர் சிங்கர் என்கிற ஒரு ஊழியக்காரர் இமயமலை பகுதியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக ஒரு சன்னியாசியோடு கூட நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அது பனி பயங்கரமாக பெய்து கொண்டிருந்தது. அவர்கள் இருட்டுவதற்கு முன்பாக அந்த பனி பெய்யக்கூடிய இடத்தை சீக்கிரமாய் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சந்நியாசியானவர் அவரை துரிதமாக நடந்து வரும்படி வேகப்படுத்தினார். அப்படி அவர்கள் சென்று கொண்டிருக்கும்போது ஒரு பரிதாபகரமான ஒரு அபயகுரலை அவர்கள் கேட்டார்கள். அது கீழே விழுந்து காயமடைந்து கிடந்த ஒருவருடைய, ஒரு ஏழை மனிதனுடைய குரல். அப்பொழுது அந்த சந்தர் சிங் அந்த மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்பொழுது அந்த சன்னியாசி சொல்லுகிறார், நாம் அவருக்கு உதவி செய்ய போனால் இப்பொழுது இந்த பனி பெய்து கொண்டிருக்கிற இந்த காட்டிலிருந்து நாம் இருட்டுவதற்குள்ள நாம் சென்று சேர முடியாது, ஆகவே நாம் சென்று விடுவோம் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த ஏழை மனிதனை அங்கே அப்படியே போட்டுவிட்டு செல்வது அந்த சுந்தர் சிங் அவரால் அந்த மனதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஒருவேளை இந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்காகவே ஆண்டவர் என்னை இந்த வழியாக கொண்டு வந்திருக்கக்கூடும் அது என்று எண்ணிக்கொண்டு அந்த மனிதனுடைய பக்கத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது குற்றுயிராய் கடந்த அந்த மனிதனால் கண்டிப்பாக நடக்க முடியாது என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஆகவே தம்முடைய துப்பட்டியினால் ஒரு தொட்டிலை செய்து அவரை அதில் உட்கார வைத்து தன்னுடைய முதுகின் மேல் அவரை தூக்கி போட்டு ஏற முடியாத மலையிலும் அவர் கஷ்டப்பட்டு அந்த மனிதனை தூக்கி கொண்டு சென்றார். அன்பானவர்களே, அந்த சற்று தொலைவில் மடத்திலிருந்து வருகிற ஒரு வெளிச்சத்தை அவர் பார்த்தார். அப்பொழுது இன்னும் கொஞ்சம் தூரம்தான் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அப்படி அவர்கள் சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு மூட்டை போன்ற ஏதோ ஒன்று வழியில் கிடக்கிறதை அவர் பார்த்தார். அவர் என்ன என்று சொல்லி அதை உற்று பார்க்கும்போது அவரோடு கூட நடந்து வந்த அந்த சன்னியாசியின் சடலம் அங்கே கிடக்கிறது. அதில் பனி மூடப்பட்டு அங்கு அந்த இடத்துல கிடக்கிறதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். அன்பானவர்களே, அந்த சுந்தர் சிங் என்பவர் சுமந்து சென்ற அந்த மனிதனுடைய உடம்பில் உள்ள சூடு இந்த ஊழியக்காரருடைய உடம்புக்கு பட்டு அவருடைய உடம்புக்கு சூடை கொடுத்தது. அதுபோல இந்த ஊழியக்காரருடைய உடம்பில் உள்ள அனல் அந்த மனிதனுக்கு பட்டு அவருடைய உடம்புக்கும் அனல் உண்டாகி அவர்கள் மரித்து விடாதபடிக்கு அது தடுத்திருந்தது. அன்பானவர்களே, பாருங்க, அந்த ரெண்டு பேருக்கும் மாறி மாறி அவருடைய உடலில் உள்ள அனல் கிடைத்து கொண்டதனால் அவர்கள் சாகாதபடிக்கு அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். பாருங்க, மற்றவர்களுடைய பாரங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும்போது நமக்கு புது ஜீவன் அளிக்கிறது. அன்பானவர்களே, கிறிஸ்திய ஜீவியத்தின் அடிப்படையே சுயநலமற்ற ஒரு ஜீவியம்தான். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். அன்பானவர்களே, மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறிய இயேசு தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். பாருங்க, வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலமே எழுந்து சில ஸ்திரீகள் இயேசுவின் சரீரத்தை பார்க்கவும் அவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கங்களை போடும்படி கடந்து சென்ற அந்த ஸ்திரீகள் பார்த்த அற்புத செயல், இயேசுவின் கல்லறையை மூடியிருந்த அந்த பெருங்கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதை கண்டார்கள். அப்பொழுது அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று தூதர்கள் மூலம் அவர்கள் சொல்ல கேட்டார்கள். அப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்த இந்த செய்தியை அவர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்வதற்காக அவர்கள் ஓடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் தாமே அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்து அவர்களை வாழ்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார். அப்புறம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு சீசர்களுக்கும் அவர் தரிசனமானார், தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதுவரை அவர்கள் யூதர்களுக்கு பயந்து மேல் வீட்டறையில் அவர்கள் ஒளித்து போய் பயந்து போய் இருந்தார்கள். இயேசுவை கண்டவுடன் அவர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். இயேசுவை கண்டவுடன் அவருடைய பாதத்தை அவர்கள் தழுவிக்கொண்டார்கள். முகங்குப்புற விழுந்து அவரை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழுதலே அது அவர்கள் இயேசுவின் உயிர்ப்பை அவர்கள் நேரில் பார்த்த பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவராகி இயேசுவை குறித்து அவர்களுடைய பயம், திகில் எல்லாமே போய் முன்னை விட அதிகமாக ஆண்டவராகி இயேசுவை குறித்து அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சாத்தானின் தலையை இயேசு நசுக்கி
இயேசு உயிர்த்தெழுந்தார். பாருங்கள், இயேசுவை கண்டவுடன் சீசர்கள் கிட்ட வந்தார்கள். அவருடைய பயம் நீங்கியது. அவர்கள் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். இது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு அன்பையும் ஆழத்தையும் ஒரு அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது. நாமும் இன்றைக்கு ஆண்டவராகி இயேசுவை மாத்திரமே நாம் உறுதியாக பற்றி கொள்வோம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே என்கிறதான பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமா